வன்னியர் சங்க மாநாட்டிற்கு வந்த கூட்டத்தை பாற்ற வயிற்றெரிச்சலில் சில சூழ்ச்சிக்காரர்களை வைத்து பாமகவை பலவீனப்படுத்த திமுக முயற்சி செய்வதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ். அன்புமணி அவர்கள் பாமகவில் நடக்கும் குழப்பங்களுக்கு திமுக தான் காரணம் என வெளிப்படையாக கூறியிருக்கிறார். அவர் பேசியது என்ன தற்போது பார்க்கலாம். முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக சூழ்ச்சிகள் செய்து நம்மை போன்ற கட்சிகளை குழப்பம் செய்து அதை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சி நிச்சயமாக வீணாக அவர்கள் வெற்றி பெற முடியாது. வன்னிய சமுதாயத்துக்கு துரோகம் செய்தது திமுக என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டு நான் வைத்தேன். இந்த தேர்தலில் ஒரே ஒரு வன்னியர் கூட திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்று அந்த தேர்தலில் அந்த மாநாட்டிலே நான் பேசினேன். காரணம், இந்த சமுதாயத்திற்கு திமுக செய்த மிகப்பெரிய துரோகம். 4 மாதம் நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டது திமுக. சமுதாயத்தையும் ஐயாவையும் இந்த சமுதாயத்தையும் கட்சியையும் நம்ப வைத்து 4 ஆண்டுகள் 4 மாதங்கள் 4 ஆண்டுகள் 4 ஆண்டு காலம் நம்ப வைத்து நான் இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு தருகிறேன் 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 என்று எத்தனை முறை சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் போய் சொல்றார், வெளியிலையும் போய் எத்தனையோ முறை சந்தித்தோம். அப்போ ஒவ்வொரு முறையும் ஐயாவையும் என்னையும் பார்த்து நிச்சயமாக நான் செய்கிறேன் செய்கிறேன் செய்கிறேன். ஏன் உங்களால செய்ய முடியல? யார் தடுக்கிறவங்களுக்கு? இப்போ இந்த மாநாட்ட கூட்டம் பார்த்துட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துடுச்சு. தமிழ்நாட்டில் அடுத்த வருகின்ற தேர்தலில் ஒட்டுமொத்த வன்னிய சமுதாயம் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு முடிவாயிடுச்சு. அந்த பயம் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக வந்துடுச்சு. இப்போ வந்த பிறகு என்ன இப்ப பண்ணிட்டாங்கன்னா நம்ம கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கிற குழப்பத்திற்கு ஐயாவோ நானோ அது யாருமே இல்லை. இதற்கு யாரு வில்லன்னா திமுக தான் வில்ல. அதுல என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கட்சியிலையும் சில சூழ்ச்சியாளர்கள் இருக்கின்றார்கள். அது யார் யாருன்னு கொஞ்சம் நாள்ல தெரிய போது நானும் சொல்றேன். அவர் மூலமாக குழப்பங்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு சூழல். திமுகவால நேரடியாக களத்தில் அவங்களால நம்ம சந்திக்க முடியாது. அந்த தைரியம் திமுகவுக்கு இல்லை. எப்படியாவது திமுக அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்துடணும். அதற்கு எந்தெந்த கட்சி எதிரில் யார் யார் இருக்காங்களோ எப்படியாவது உடைக்கணும், பிளவணும், குழப்பம் பண்ணணும், அந்த எண்ணத்துல தான் இப்ப நடவடிக்கைகளை இறங்கி இருக்கிறாங்க. இது வெற்றி பெறாது, இது வெற்றி பெறாது. இது எல்லாம் உடத்து எறிவோம். பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் பேசின அந்த காட்சிகளை பார்த்திருந்தோம். திமுக தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க. களத்தில் பாமகவை அவர்களால் நேரடியாக சந்திக்க முடியாது. அதனால இது போன்ற ஒரு சம்பவத்தில் அவங்க ஈடுபடுறாங்க. வயிற்றெரிச்சல் இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் அவர் பயன்படுத்தி இருந்தார். உண்மையிலேயே களத்தில் நிலவரம் என்னவாக இருக்கிறது? அவர் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் ஏற்புடையதா, இல்லைனா ராமதாஸிற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் மேல அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை எப்படி நாம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது? இது தொடர்பான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ச்சியாகவே பாமக நடக்கிறது என்ன, எதனால இது போன்ற சம்பவங்கள் நடக்குது, இந்த மோதல் முடிவுக்கு வருமா, இப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா திடீர்னு அன்புமணி அவர்கள் பாமக நடக்கக்கூடிய இது போன்ற சம்பவங்களுக்கு திமுக தான் பின்னாடி இருக்காங்க, அவங்க தான் இது போன்ற சம்பவங்கள்ல ஈடுபடுறாங்க, அதுக்கு அவர் கட்சியிலே இருக்கக்கூடிய சிலரை குற்றம் சாட்டுறாரு. அவர் பேசினதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவர் சொல்ற மாதிரியே பாமகவை களத்துல சந்திப்பதற்கு திராணியற்று இருக்கிறதா திமுக? கௌதமி, இந்த விவகாரத்தை பொறுத்த வரையிலே பாமகவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை தடுப்பதற்கு திமுக சூழ்ச்சி செய்வதாகவும் அதற்கு பாமகவில் இருக்கக்கூடிய 5 நபர்கள் தான் காரணம் என்றும் அன்புமணி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அன்புமணி முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன, அந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது? அவர் குறை சொல்லக்கூடிய அந்த 5 பேர் சூழ்ச்சிக்காரர்கள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த சூழ்ச்சிக்காரர்கள் யார் யார் என்பதை நாம் விசாரித்து நாம் தெரிந்து கொண்ட விவரங்களை இப்ப பகிர்ந்து கொள்ள போகின்றோம். பாமகவிலே தந்தை மகன் இருவருக்கும் இடையே கடந்த ஒரு 15-20 நாட்களுக்கும் மேலாக மிக தீவிரமாக கருத்து வேறுபாடுகளும் கருத்து மோதல்களும் நீடித்து வருகின்றது. இந்த நிலையிலே தான் அன்புமணி தனியாக தமிழகம் முழுவதும் பயணம் தொடர்ந்திருக்கின்றார்.
குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி வருகின்றார். அந்த வகையில திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு முதல் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்கிறார். செல்லும் இடங்களிலெல்லாம் இந்த பிரச்சனைக்கு காரணம் நானோ எனது தந்தை ராமதாசோ கிடையாது. இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம் மூளையாக இருந்து செயல்படுவது திமுக தான். திமுக பாமகவினுடைய வளர்ச்சியை தடுக்க பார்க்கிறது, எங்களை பலவீனப்படுத்த பார்க்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். அதுக்கான காரணமா என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த மே மாதம் 11ஆம் தேதி நடைபெற்ற மாமல்லபுரத்தில் நடைபெற்ற வன்னியர் சங்க மாநாட்டை காட்டுகின்றார். அந்த மாநாட்டிலே லட்சக்கணக்கான வன்னியர்கள் அந்த மாநாட்டிலே கூடினார்கள். இந்த பாமகவிற்கு பின்னால் இவ்வளவு பேர் இருக்கிறார்களா, இப்படியானால் அவர்களுடைய செல்வாக்கு வளர்ந்து விடுமே என்று வயிற்றெரிச்சலில் திமுக இருக்கின்றது. அனைத்து எதிர்க்கட்சிகளுமே இருக்கிறார்கள். அதுல குறிப்பாக திமுக எப்படியாவது பாமகவிற்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், பாமகவை பின்னடைவு அடைய செய்ய வேண்டும் என்று குற்றச்சாட்டுகளை அன்புமணி முன்வைக்கின்றார். அதற்கான சூழ்ச்சியாக பாமகவில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சிலரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக காய் நகர்த்துவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். அவர் 5 பேர் சொல்லியிருந்த யார் யாரை சொல்றார் அப்படின்னா, பாமகவினுடைய கௌரவ தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய ஜி.கே. மணி, அதே போல சேலம் மேற்கு தொகுதியை சேர்ந்த அருள், அதே போல எஸ்ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய சமூக முன்னேற்ற சங்கம் அதிலே இருந்து செயல்படக்கூடிய பரந்தாமன், அதே போல சிவபிரகாசம் மற்றும் பாமகவினுடைய தலைமை நிலைய செயலாளராக செயல்பட்டு வந்த அன்பழகன், இந்த 5 பேரையும் தான் அன்புமணி தரப்பினர் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக எழுதி வருகின்றார்கள். அவர்கள் வெளிப்படையாகவே இந்த 5 பேரையும் திமுகவின் பி டீம் என்றே குறிப்பிடுகிறார்கள். அதாவது திமுக என்னெல்லாம் சொல்றாங்களோ அந்த அஜெண்டாக்களை செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் இந்த 5 பேர் தான். இவர்கள் தான் டாக்டர் ராமதாசிடம் ஒரு மாதிரி பேசுறாங்க, அப்படியே அன்புமணி கிட்ட ஒரு மாதிரி பேசுறாங்க, 2 பேர்கிட்ட வேற வேற மாதிரி கருத்துக்களை பேசுறாங்க. அந்த கருத்துக்களை என்னுடைய தந்தை ராமதாஸ் அப்படியே நம்பி விடுகிறார். அதன் காரணமாகத்தான் இந்த கட்சியில் இவ்வளவு குழப்பங்கள் ஏற்படுகிறது என்று சொல்கிறார். அதற்கு காரணமாக பல்வேறு விஷயங்களை அடுக்குகிறார்கள். ஏன் ஜி.கே. மணி அவர்களை திமுக ஆதரவாளர் என்று சொல்கிறார்கள்? அவர் பல ஆண்டுகளாகவே திமுக தலைமையோடும் திமுக முக்கிய நிர்வாகிகள் அமைச்சர்களோடும் நெருக்கமாக இருக்கிறார் என்று அன்புமணியின் ஆதரவாளர்கள் சோசியல் மீடியாக்களில் எழுதுகிறார்கள். சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட யார் யார் பெயரிலோ பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது, கலைஞர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் இல்லையே என்று அவர் பேசியதை குறிப்பிடுகிறார்கள். ஜி.கே. மணியினுடைய இல்ல திருமண விழாவிற்கு திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து அனைவருமே வந்தார்கள். தங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அத்தனை பேரும் வந்ததற்கான காரணம் என்ன என்று சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு மேடையில் அன்புமணி அவர்களே சொல்லி இருந்தார், திமுக மட்டும் நினைத்திருந்தால் இந்த 4 ஆண்டுகளில் எப்போதோ 10.5% இடஒதுக்கீட்டை கொடுத்திருக்கலாம், ஏன் ஜி.கே. மணி அவர்கள் நினைத்தால் கூட உடனடியாக வாங்கி கொடுக்கலாம் என்று ஒரு கூட்டத்தில் சொன்னதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இது போன்ற பல விஷயங்களை சுட்டி காண்பித்து அவர் திமுகவுடன் கூட்டணிக்கு செல்வதை விரும்புகின்றார், அவர் தொடர்ந்து திமுக அனுதாபியாக இருக்கின்றார் என்றெல்லாம் எழுதுகிறார்கள். அதே போல ஜி.கே. மணி அவர்களுடைய தீவிர ஆதரவாளராக சேலம் மேற்கு தொகுதியின் எம்எல்ஏ அருள் இருக்கின்றார். இதற்கு உதாரணமாக அன்புமணி 2 தினங்களுக்கு முன்பு வெளியிட்ட ஒரு வீடியோவையும் சொல்கிறார்கள். இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்ச நாள் தான், இந்த பிரச்சனை சீக்கிரம் சரியாயிடும், இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு 2 பேர் தான் முக்கியமான ஆளு. அன்பழகன் என்ன பண்றாரு, காசு வாங்கிக்கிட்டு யார் யாரோ கட்சிக்கு வேண்டாதவங்க விரும்பாதவங்க நம்ம கட்சியில இருந்து தூக்கி போட்டவங்க கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க ரவுடிங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் காசு வாங்கிக்கிட்டு சேர்த்து விட்டுறாரு, ஐயா கிட்ட கொண்டு போய் சேர்த்து விட்டுறாரு, மாவட்ட செயலாளர் பொறுப்பு வாங்கி தராரு. அதே மாதிரி இன்னொருத்தர் வாத்தியாரு, உங்களுக்கே தெரியும் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த வாத்தியார் யார் என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. யாரெல்லாம் வாத்தியார்னு பார்த்தீங்கன்னா, ஜி.கே. மணி முன்னாள் ஆசிரியராக இருந்தவர், பரந்தாமன் அவரும் ஆசிரியராக இருந்தவர், அதே போல சிவபிரகாசம் அவரும் ஆசிரியராக இருந்தவர். இதில் பரந்தாமன் மட்டும் தற்போதும் ஒர்க்கிங் வேலை செய்கிறார் என்று சொல்கிறார்கள். எனவே இவர்களை முன்வைத்துதான் இந்த விஷயத்தை சொல்லப்படுவதாக சொல்கிறார்கள். அதே போல அன்புமணி சொல்லக்கூடிய மற்றொரு குற்றச்சாட்டு, இந்த மாமல்லபுரம் மாநாட்டிலே வன்னியர் சங்க மாநாட்டிலே பேசும்போது கடந்த 4 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ச்சியாக கெஞ்சி கொண்டிருக்கிறோம், 10.5% இடஒதுக்கீடு வேண்டும், அனைத்து சமுதாயங்களுக்கும் உரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். திமுக நினைத்திருந்தால் எப்போதோ இந்த கோரிக்கையை நிறைவேற்றியிருக்க முடியும். உச்சநீதிமன்றம் இதற்கு தடை விதிக்கவில்லை. அவர்கள் முறையான டேட்டா எடுத்து கொடுத்து தரவுகளை எடுத்து கொடுத்து நீங்கள் இடஒதுக்கீட்டை கொடுத்து விடுங்கள் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் திமுக திட்டமிட்டே இந்த இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள். நாங்கள் நேரில் சென்று சந்திக்கும் போதெல்லாம் இதோ தருகிறோம் அதோ தருகிறோம் என்று சொல்கிறார்களே தவிர அவர்கள் கொடுப்பதே இல்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். ஒருவேளை நாங்கள் தரமாட்டோம் என்பதை அவர்கள் முன்கூட்டியே சொல்லி இருந்தால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருப்போம் என்றெல்லாம் சொல்கிறார். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே வட மாவட்டங்களில் திமுக செல்வாக்காக இருக்கின்றது. எனவே தங்களுக்கு நிகராக அல்லது தங்களுக்கு நெருக்கமாக பாமக வருவதை திமுக விரும்பவில்லை என்பது அன்புமணியின் குற்றச்சாட்டு.
கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு பாமக மேடையில வெளிப்படையாகவே அன்புமணி பேசியிருந்தார். 1949 திமுக ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொட்டு அவர்கள் ஆட்சிக்கு வந்த 1967 இன்றைய தேதி வரை எடுத்து பாருங்கள். அவர்களுக்கு அதிக அளவில் வாக்களித்த அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்தது என்றால் வட மாவட்டங்கள் தான், வன்னியர்கள் தான் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் திமுக வன்னியர்களின் துரோகியாக இருக்கின்றது என்ற வார்த்தையை மேடைக்கு மேடை அன்புமணி பயன்படுத்தி வருகின்றார். உங்களுக்கு வாக்களிப்பதற்கு, உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு மட்டும் வன்னியருடைய வாக்குகள் தேவை, ஆனால் நீங்கள் வன்னியர்களுக்கு எதுவுமே செய்வதில்லை என்று வெளிப்படையாகவே விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றார். எனவே வட மாவட்டங்களில் பாமக வளர்வதை திமுக விரும்பவில்லை. அதன் காரணமாகத்தான் பாமகவிற்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி பாமகவை 2 பிளவுகளாக மாற்றிவிட்டால் அதன் மூலமாக அந்த கட்சி வளர்ச்சி தடைபட்டு விடும், அதன் மூலமாக தாங்கள் செல்வாக்காக இருக்கலாம் என்று திட்டம் போடுவதாக அன்புமணி வெளிப்படையாகவே குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் இதுவரையில் திமுக தரப்பிலிருந்து எந்த பதிலும் முன்வைக்கப்படவில்லை, பதிலாக கொடுக்கப்படவில்லை. தினசரி செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய அமைச்சர் சேகர் பாபுவாக இருந்தாலும், அவ்வப்போது பல்வேறு மாவட்டங்களில் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய திமுக அமைச்சர்களாக இருந்தாலும், செய்தி தொடர்பாளர்களாக இருந்தாலும், அன்புமணி தங்கள் தரப்பின் மீது, தங்கள் கட்சியின் மீது வெளிப்படையாக இப்படி பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரே, இந்த குற்றச்சாட்டு உண்மைதானா இல்லையா என்பதை திமுக இதுவரை எந்த இடத்திலும் மறுக்கவும் இல்லை, அவர்களுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் திமுக இந்த குற்றச்சாட்டை எப்படி அணுகப் போகின்றது? இந்த குற்றச்சாட்டு உண்மைதானா அல்லது அன்புமணி திட்டமிட்டே பழியை தூக்கி திமுக மீது போடுகிறாரா? தங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு திமுகவை காரணமாக்க பார்க்கிறாரா என்பதையெல்லாம் திமுக கொடுக்கக்கூடிய பதிலிருந்துதான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும்.